ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் கூட சுவாமி எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகம் கொடுத்து உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி நாங்கள் ஒன்று சேர உதவி செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். கொடுத்திருக்கிற இந்த வேலையில ஆவியானவர் தாமே உங்களுக்கு உம்முடைய வசனங்களை போதித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் காதினால் கேட்கிறதை மனதினால் ஏற்றுக்கொள்ள அதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. இந்த நாட்கள்ல இப்படி கிடைக்கிற தருணங்களை நாங்கள் நல்லா பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வர இருக்கிற மக்களையும் சீக்கிரம் அழைத்து வாரும். தடைகளை மாற்றி போடும். ஆண்டவரே, நாங்கள் உற்சாகமாய் உடைய வசனங்களை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So, warm welcome to everyone for this study. We are going to continue the verses in the first epistle of John. கடந்த வாரத்துல நம்ம 4 வசனங்களை பார்த்தோம். முதல் நிருபம், யோவான் எழுதின முதல் நிருபத்துல 4 வசனங்களை நாம் தியானித்தோம். அதனுடைய ஒரு சாராம்சத்தை நாம் பார்த்துவிட்டு தொடர்ந்து நாம் மற்ற வசனங்களுக்குள்ளாக கடந்து செல்வோம். அப்போ யோவான் தன்னுடைய அந்த 4 வசனத்துல முக்கியமாய் முக்கியப்படுத்தின காரியங்கள் என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, முதல் வசனத்திலேயே நாம் அதை பார்க்கிறோம். முதலாவது, அவர் ஜீவ வார்த்தை என்பதையும், 2ஆம் வசனத்துல அவர் ஜீவனானவர், he is life அப்படிங்கிற அந்த சத்தியத்தையும், 3ஆவதான வசனத்துல ஃபெலோஷிப் அதாவது ஐக்கியம் அதை குறித்தும், 4ஆவதான வசனத்துல the joy in the presence of the Lord, the fullness of joy, இதை குறித்தும் அவர் பேசியதாக நாம் பார்க்கிறோம். இந்த 4 காரியங்களை இந்த 4 வசனங்களின் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். ஒரு அடிப்படையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான ஒரு முக்கியத்துவத்தை அதிலே நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்துல நாம் பார்த்தோம், fellowship is the answer for loneliness, joy is the answer for hollowness in life. வெறுமை, வாழ்க்கையில இருக்கிற வெறுமையை போக்குவது மகிழ்ச்சி, வாழ்க்கையில் இருக்கிற தனிமையை போக்குவது ஐக்கியம். அதனாலதான் சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறான், in thy presence is fullness of joy அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல நிறைய வசனங்களை நம்ம கடந்த வாரத்திலேயே பார்த்தோம். இந்த வசனங்களில் எல்லாம் அவருடைய சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்க, யோவான் 16, யோவான் 15, மத்தேயு 25, ஏசாயா 51, ஏசாயா 61, இதுல எல்லாவற்றிலுமே இந்த மகிழ்ச்சியை குறித்து, சந்தோஷத்தை குறித்து, அவர் பிரசனத்தில் கிடைக்கிற சந்தோஷத்தை குறித்து நாம் பார்த்தோம். Joy of the Lord is your strength. அந்த விதத்தில் அதை பார்த்தோம். ஸோ ஒரு சம்மரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் 4 verses அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது யோவான் இந்த வார்த்தையை, இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் போதே ஜான் பிகான் வித் த பிகினிங். த பிகினிங் அப்படிங்கிறது தான் ஆரம்பிச்சார், ஆதி முதற்கொண்டு. அடுத்ததா அதுல முக்கியப்படுத்தினது வந்து தி இட்டர்னல் காட் who was before all things. நித்திய பிதா, நித்திய கடவுள். அவர் தொடக்கத்திற்கு முன்பாகவும் இருந்தார், இன்றும் இருக்கிறார், இனியும் இருப்பார். இட்டர்னல் காட். அதை அழுத்தமாய் சொன்னார். இரண்டாவதாக அவர் அழுத்தமா சொன்ன உண்மை என்ன என்று சொன்னா, God was physically manifested. தன்னை ஒரு மனிதனாக அவர் வெளிப்படுத்தினார் என்றும்,
He and others could testify to this as eyewitnesses. யோவானும் மற்ற அப்போஸ்தலர்களும் இதற்கு சாட்சிகளாய் அவர்கள் இருந்தார்கள் என்பதை அவர் வலியுறுத்தினார். மூன்றாவதான உண்மை, அவர் ஒவ்வொன்றையும் உண்மை என்று சொல்கிறார். மூன்றாவதான அவர் சொல்ற உண்மை என்னன்னு சொன்னா, God is the word of life. ஜீவ வார்த்தை, தேவன் ஜீவ வார்த்தையாய் வெளிப்படுத்தினார். அவர் தன்னை வெளிப்படுத்தினார். The logos, logos சொன்னா word. So the word of life. நான்காவதாக அவர் சொன்னது, this God is distinct from the person of God the Father. The Son, the God the Son is distinct from the person of God the Father. அப்படின்றத பார்க்கணும். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் ஆவியாகிய தேவனும் பரிசுத்தாவியாகிய தேவனும், இதைதான் நம் திரியேக கடவுளாய் நாம் வணங்குகிறோம். அதை இந்த யோவானும் அதை அழுத்தமாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் சொல்வது, இந்த தேவனோடு நாம் ஐக்கியப்பட முடியும். நாம் அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தினாலே அந்த ஐக்கியம், அந்த உறவு சரியாய் இருக்கும்போது நாம் சக மனிதர்களோடு, மற்றவர்களோடு நாம் ஐக்கியப்பட முடியும், சரியான ஐக்கியத்தில் இருக்க முடியும் என்று பார்க்கிறோம். அடுத்த உண்மையாக அவர் சொல்வது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, this God is eternally existent as the word of life. வெளிப்படுத்தல் விசேஷத்துல நாம் அதை பார்க்கிறோம். வார்த்தை என்பவர் அப்படின்னு அந்த கடைசி புஸ்தகத்துல இதே யோவான் எழுதியிருக்கிறார். So he is eternally existent. நித்தியமாய் இருக்கக்கூடிய ஆண்டவர். physically present. He was physically present. இந்த நித்திய கடவுள் மனிதனாக, மனித ரூபத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்தி, அவர் இந்த அப்போஸ்தலர்களோடு சீஷர்களோடு வாழ்ந்து தன்னை மனுக்குமாரனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை கொண்டு வாழ்ந்தார் என்பதற்கு இவர்கள் சாட்சி. அதை அவர் அழுத்தமா அங்க சொல்றார். அடுத்ததா இந்த ஐக்கியத்தினாலே, பிதாவோடு கூட இந்த ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தினாலே அவங்களுடைய வாழ்வுல ஒரு பூரண சந்தோஷம், நிறைவான சந்தோஷம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். சோ இதத்தான் அவர் இந்த 4 வசனங்களிலும் ஆழமாக சொல்லி இருக்கிறார். இதற்கு இந்த காரியங்களின்படி நாம் இருக்கும்போது, வாழும்போது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சரியான விதத்துல வாழ நமக்கு வழிவகுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப நாம் 5ஆம் வசனத்திற்குள்ளாக வருவோம். 5ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. யோவான் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்றாரு. இந்த செய்தியை யார் அவருக்கு சொன்னாங்க? தேவன். அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க? தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது ஒரு விசேஷமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்றார். So he declares this message was a direct communication from God. அடுத்து இதுக்கு 2 விதமான செய்தி. ஒன்று பாசிட்டிவ், God is light. ரெண்டாவது ஒரு நெகட்டிவ். அதுல we see in him no darkness at all. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அதனால it is negative. அங்க he is, அதனால பாசிட்டிவ். God is light. சரி, இந்த ஒளியை குறித்து நாம் பார்க்கும்போது சாதாரணமா ஒளிக்கு சில குணாதிசயங்கள் உண்டு. என்ன அது பரவும். எந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஹோல்ல வழியா வந்தா கூட அந்த ரூம் முழுவதும் அது பரவக்கூடியது. இட் கேன் டிஃப்யூஸ், இட் கேன் ஸ்ப்ரெட். அதே சமயத்துல இட் கேன்
பெனிட்ரேட், ஊடுருவ கூடும். ஒளி ஊடுருவ செய்யும். ஒளி தேடும் அல்லது கண்டுபிடிக்கும் அல்லது ஆராயும். ஆராய்வதற்கு இந்த ஒளி உதவியாய் இருக்கும். இந்த ஒளி நம்ம நல்லா படிச்சிருக்கோம், சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம். இது பேசிஸ். இதுலதான் உலகமே அந்த சன்லைட்ல இருந்து உணவு தயாரிக்கப்படுது. சன்லைட் தான் ஒரு செடிக்கு வளர்ச்சிக்கு காரணம், உயிரினங்களுக்கு வளர்றதுக்கு காரணம். எல்லாமே இட்ஸ் a சைக்கிள். நம்ம அதை பற்றி நன்றாக படிச்சிருக்கோம். ஸோ சன்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒளி என்பது, வெளிச்சம் என்பது நமக்கு மிகவும் அவசியம். இப்போ இந்த ஒளியை இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா, அல்லது வெளிச்சத்தை இன்னும் கொஞ்சம் இதா பார்த்தோம்னா, அது ஒரு கிளாரிட்டியை கொடுக்குது. வெளிச்சம் நமக்கு அந்த மறைவா இருக்கிற எல்லா காரியங்களையும் வெளிச்சப்படுத்துது. ரெண்டாவது, இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட். அது பாய்ந்து செல்லும், ஊடுருவி செல்லக்கூடியது. அண்ட் டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னா என்னன்னா, டிரான்ஸ்பரண்ட்னா அப்படியே நமக்கு தெரியாது, அது உள்ள போயிட்டு வந்ததானே தெரியாது. அந்த மாதிரி அது உள்ளுக்குள்ள ஊடுருவ முடியும். டிரான்ஸ்லூசன்ட்னும் போது ஓரளவுக்கு அது உள்ளே அந்த பொருளின் உள்ளுக்குள்ளே சென்று வெளியே வரும். ஒரு கண்ணாடி வச்சோம்னா அதுக்குள்ள பாய்ந்து அந்த ஒளி வரும். ஒரு சில கண்ணாடிகள்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஒரு சில கண்ணாடிகள் டிரான்ஸ்லூசன்டா இருக்கும். நமக்கு நல்லா தெரியும், அந்த கலர்டு டிண்டட் கிளாஸஸ் எல்லாம் டிரான்ஸ்லூசன்ட். அதுவும் ஒளியை ஊடுருவ செய்யும், முழுமையா செய்யாது. ஆனா ஒரு நல்ல தின் பிளைன் கிளாஸ் என்ன செய்யும், ஒளியை ஊடுருவ செய்யும், டிரான்ஸ்பரண்ட். ஆனா ஒளின்னு போது அந்த ஒளிய நாம ஏதாவது ஒண்ணுல அப்படி கண்ணுல பார்க்க முடியாது. ஒளிய ஒரு வெளிச்சம், அதே சமயத்துல இட் இஸ் இன்விசிபிள். Two contradictory things. It is the one which makes us to see. At the same time, we are not able to see the light because it is pure. Because of its purity, we are not able to see the light. அதுல ஏதாவது ஒரு ஷேட் இருந்தா நம்மால அதை பார்க்க முடியும். நம்ம ஆண்டவர் இடத்திலும் எவ்வளவேனும் இருள் இல்லை. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற செகண்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி இன் திஸ் வேர்ஸ். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவர் என்ன சொன்னாரு, அவரே ஒளியாயிருக்கிறார். அந்த ஒளியை குறித்து சிலதெல்லாம் பார்த்தோம். இரண்டாவதாக, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இதுக்கு லைட்டுக்கு ஆப்போசிட் இருள் நமக்கு நல்லா தெரியும். அந்த இருள் இருந்தாதான் இந்த லைட் உடைய ஒளியினுடைய மகிமை நமக்கு தெரியும். லைட் ஷைனத் இன் த டார்க்னஸ். ஸோ அந்த ஒளியாயிருந்த ஆண்டவர் நமக்கு எப்படி வராரு, குமாரனாய் நம்மிடத்துல நம்மை மீட்கும்படியாக நாம் இருக்கும் இந்த இருளிலே அவர் பிரவேசித்து அந்த வெளிச்சத்தை நமக்கு தந்தார். அதனாலதான் நிறைய பவுல் எழுதின நிருபங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். பேதுரு, பவுல் எல்லாம் சொன்ன அந்தகாரத்தினின்று ஒளியின் இடத்திற்கு அழைக்கப்பட்ட. முன்பு நாம் இருளில் நடந்தோம், ஆனா இப்போ முன்பு இருட்டுல இருந்தோம், இப்போ பகல்ல இருக்கோம். இப்படி எல்லாம் ஒரு கான்ட்ராஸ்ட் ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த இருள், நம்ம இருக்கிற உலகம் இருள், நம் நிலைமை இருளான நிலைமை. ஆனா நம்மை அவர் ஒளியின் இடத்திற்கு அழைத்து வருகிறார். ஏன்னு சொன்னா, அவர் தான் அந்த ஒளி. அவர் நம்மிடத்திலே நம்மை மீட்டு கொண்டதினாலே நாம் ஒளியிலே இருக்கிறோம். சோ இந்த உலகத்துக்கு வந்தபோது இந்த இருளான இந்த உலகத்தை அவருடைய வெளிச்சம், அவருடைய பிரகாசம் நம்மில் நாம் இருக்கும் இடங்களில், நம் இருக்கும் நிலையில் ஊடுருவி சென்று ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய உள்ளிந்திரியங்களை அவர் அறிந்து, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பயங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கில்ட் கான்சியஸ்னஸ், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள், கரப்ஷன்ஸ், தவறான காரியங்கள்
எல்லாவற்றிலும் ஊடுருவி சென்று அந்த இருளை நீக்கி. ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியவே முடியாது. அவரே ஒளியாய் இருக்கிறதுனாலதான் அவரிடத்துல எவ்வளவேனும் இருள் இல்லை. இப்ப நமக்கு இருள் இருக்கும், அவருடைய ஒளி பிரகாசிக்கும். ஆனா அந்த ஒளி பிரகாசிக்கிறப்போ நாம சில சமயம் என்ன செஞ்சிருவோம்னா அதை நாம தடுத்துருவோம். நம்முடைய காரியங்கள் அந்த ஒளியை பிரகாசிக்க விடாதபடி தடுத்து விடும். இப்ப நமக்குள்ள ஒரு ஒளி பாய்ந்தால் நம்மளிருந்து ஒளி பிரகாசிக்கணும். இயேசு கற்பித்தார், ஒளி வீசவே. நாம் பிரகாசிக்கணும். ஆனா நம்மள ஏன் பிரகாசிக்க முடியல? நம்மில் சில காரியங்கள். ஒரு கலங்கரை விளக்கம், ஒரு லைட் ஹவுஸ் இருந்துச்சாம். அந்த லைட் ஹவுஸ்ல இப்படி இப்படி ஒரு பீசஸ் ஆஃப் கிளாஸஸா இருக்கும் இல்லையா? ஒரு பீஸ் உடைஞ்சிருச்சு. ஆனா அன்னைக்கு ஒரு முக்கியமான கப்பல் வரணும். அவசர அவசரமா அந்த பர்சன் வாஸ் இன்சார்ஜ் என்ன பண்ணா, தேடி தேடி பார்க்கறான். சரியான கண்ணாடி ஃபிட் ஆகல. ஏன்னா கண்ணாடி ஃபிட் ஆனாதானே லைட் ஸ்டாண்டு போகும். ஆனா அது வழியா என்ன செய்யுதுன்னு தெரியாம ஒரு டின் ஷீட்டை வச்சு அந்த கேப்பை மறைச்சிட்டான். அன்னைக்கு அந்த லைட்டு எப்பவும் போல அவன் அந்த ஆப்ரேட் பண்ணா, லைட் வீசியது. ஆனா பர்டிகுலர் அந்த அந்த ஸ்லாட்ல லைட் வர முடியல. ஏன்னு சொன்னா ஒரு டின் ஷீட் இருந்தது. இது நிமித்தமாக அன்றைக்கு வந்த அந்த முக்கியமான கப்பல் ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கியது. காரணம் தேடி பார்த்து கண்டுபிடிக்கும் போது இந்த கலங்கரை விளக்கத்தின் அந்த ஒரு இடத்துல ஒளி வீச முடியாதபடி ஒரு டின் ஷீட் இருந்ததுனாலதான் அந்த ஒளி முழுவதுமாய் பிரகாசிக்க முடியல. இன்றைக்கு நமக்கு முழுவதுமாய் ஆண்டவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க முடியாதபடி என்ன டின் ஷீட் இருக்கு? நாம யோசிக்கணும். எது நம்மை தடுக்குது? எது நம்மை ஒளி வீச முடியாதபடி நமக்கு தடை செய்கிறது? Jesus bids us to shine, but why we are not able to shine? He has given us the light, but why there is no reflection of light? யோசிக்கணும். But that is what we are called for. We are called to be light. We ourselves are called to be light. Not only reflectors of light. We ourselves are light to this world. அப்படிதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவர் அப்படிதான் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க உப்பா இருக்கீங்க, நீங்க ஒளியா இருக்கீங்க. அப்ப நாமே ஒளியா இருக்கணும்னு சொன்னா நம்மிலும் எவ்வளவு வேணும் இருள் இருக்க கூடாது. So we have to find out what is the darkness in us. So God himself is light, and by light by definition has no darkness. So அங்க இருள் இருந்தால் ஒளி இராது. இருள் இருந்தா ஒளி இராது. ஒளி இல்லைன்னா இருள். When the light is switched off, the room becomes dark. But if there is light, there can be no darkness. The simple understanding. So even in our lives also, this should be the case. So transparent it should be. A Christian life should be a transparent life. A good definition of God is the only infinite, eternal, unchangeable, perfect being, in whom all things begin, continue, and end. என்ன அழகா எல்லா அவருடைய குணாதிசயங்களும் அதற்குள்ளாக ஒரு சாராம்சமாக இந்த இடத்துல அவரோட டெஃபினிஷன் ஆஃப் காட்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இன்ஃபினிட், இட்டர்னல், unchangeable, perfect, in whom all things begin, continue, and end. So God is perfect, and so God is light. இதான் 5ஆம் வசனத்தின் சாராம்சம். 6ஆம் வசனத்துக்கு வரும்போது, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல்
பொய் சொல்லுகிறவர்களாய் நான் முதல்லயே சொன்னேன், this disciple John is very passionate about truth. அவர் அதை வலிமையாக அறிவுறுத்துகிறார். அந்த சத்தியத்திற்கு மாறான எல்லாவற்றையும் அவர் என்ன சொல்றாரு? பொய் என்று சொல்லுகிறார். அவருக்கு ஒரு இன்பிட்வீனே கிடையாது. either it should be dark or it should be light. But this whole world lives in a situation which is gray, which is neither dark nor bright or light or white, but gray. ரெண்டு மிக்ஸ் ஆனதா, ஒரு அறகுறையா, அப்படியே ஒரு மேலோட்டமா மேகமூட்டமான ஒரு அந்த அந்த ஒரு நிலைமையை இந்த யோவான் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அப்படிப்பட்டதே அவர் பொய்யின்றார். உடனே அவர் அதை பொய் என்று சொல்கிறார். ஸோ இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கும்போது, டார்க்னஸ் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் லைட். ஸோ லைட்னா வெளிச்சம், வெட்ட வெளிச்சம்னு சொல்றாங்க இல்லையா? ஓப்பன்னஸ், டிரான்ஸ்பரன்சி, நோ கன்சீல்மெண்ட், நோ டிஸ்கைஸ், no hypocrisy. Everything is point blank. Nothing can be hidden. Can we say that our life is like that? Is it readable? Paul சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள் அப்படின்றாரு. என்ன தைரியத்துல அவர் சொல்றாரு? அவருடைய வாழ்க்கையில எல்லாம் வெளிச்சம். அடுத்ததான் இன்னொன்னு சொல்றாரு, நீங்கள் தான் நிருபங்கள்ன்றாரு. You are my epistles. அப்படின்னா என்ன எதிர்பார்க்கிறாரு? We are to be leading such a perfect Christian life. So there should be no darkness in us. So darkness always tend to hide from light. இப்படியே மறைவா நம்ம பார்ப்போம் இல்லையா? சமுதாயத்துல, சர்ச்ல, எங்கனாலுமே அப்படிப்பட்ட ஒரு, especially when you are a teacher, you will find lot of students in this way. They will just avoid, they will just hide. அப்படின்னாலே என்னன்னா, you have something to hide. நீ கூட்டத்தை வெறுவாம கூட்டத்தை விட்டு ஒதுங்குறியா அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள ஏதோ இருக்கு, நீ எதையோ மறைக்கிற. Is our life shaded from clear observation? ஒரு மறைவான வாழ்வா நம்முடைய வாழ்வு, அல்லது வெளிச்சமான வாழ்வு? My walking in darkness is practical lying. அவர் பாத்தீங்களா எப்படி சொல்றாருன்னு? அந்த மாதிரி ஒரு மறைவான வாழ்வு வாழ்வோமானால் அது ஒரு பொய்யான வாழ்க்கை. I lie and do not the truth and do not the truth. நான் அப்ப என் வாழ்க்கையில பொய்யாக வாழ்ந்துட்டு இருக்கேன், மாயையா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஒரு உண்மையான சத்தியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதில்லை என்றுதான் அர்த்தம் என்று யோவான் சொல்லுகிறார். சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் ஐக்கியப்பட்டு இருப்போமானால், அவரோட ஐக்கியப்பட்டு இருப்போமானால், முந்தின வசனங்கள்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமா இருக்க வேண்டியது கர்த்தரோட கூட இருக்கிற ஐக்கியம். சோ அந்த ஐக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் யாரு? ஒளி. அப்ப அவரோட நம்ம ஐக்கியமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மள எப்படி இருள் இருக்க முடியும்? நாம் எப்படி இருளில வாழ முடியும்? அப்போ நாம சொல்ற காரியம் பொய். அதுதான் அவர் சொல்றார். அப்ப நீ ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கேன்னு சொல்ற இல்ல, அது பொய். நீ வாழ்ற மறைவான வாழ்க்கை உண்மை. ஆனா நீ ஆண்டவரோட ஐக்கியப்பட்டிருக்கேன்னு சொல்ற பத்தியா, அது பொய். ஏன்னா நீ ஃபால்ஸா நீயா கிளைம் பண்ணிக்கிற நீ ஆண்டவரோட இருக்கேன்னு, அல்லது நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ ஆண்டவரோட இருக்கேன்னு சொல்லு. இப்ப யோபுவை நிறைய அவனுடைய நண்பர்கள் அப்படிதான் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ ரொம்ப நீதிமான் நினைச்சுக்கிட்டே இருக்கிற, ஆனா நீ சரியான துன்மார்க்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அது. ஏன்னா உலக பிரகாரமாக
அந்த ஹெவன்லி டிஸ்கஷன் அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க அவ்விதமாகவே தான் அவனுக்கு முடிவு செல்வாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு வசனம் எங்க என்ன சொல்லுதுன்னா நமக்கு, நாம அப்படி நினைச்சு கொண்டிருந்தோமானால் அது தவறு. நாம் ஆண்டவரோடு ஐக்கியப்படுறோம் பட்டிருக்கிறோம்னு ஃபால்ஸ் கிளைம். We are claiming falsely. But truly, light cannot have any relationship with darkness. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? இரண்டும் ஒன்றா இருக்கவே முடியாது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தங்களுடைய உண்மையான நிலைமை தெரியாதபடிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா இங்க ஒரு கண்டிஷன் சொல்றாரு, they know they are saved. ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த கன்வர்ஷன், அந்த ஒரு புது வாழ்வு, ஒரு பழைய வழக்கத்திலிருந்து வந்த ஒரு புது வாழ்வு, மனம் திரும்புதல், இது எல்லாம் இருந்தாலும் அவங்களோட கூட அவங்களுக்கு ஆண்டவரோட கூடிய ஐக்கியம் இல்லை. ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கு, ஆனா ஐக்கியம் கிடையாது. So relationship is different from fellowship. See, when you are saved, you are entering into a relationship with God. You become one of the family member. இன்னைக்கு நிறைய நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட நாம we are blood related, but we are not having fellowship. Is it not true? So fellowship is different from relationship. So ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா, it is not only salvation, but the true fellowship, which is the discipline of a Christian life, the kingdom life, kingdom values, which will involve prayer life, which will involve meditation, quiet time, and all other things with fasting, so many things which will enhance, which will improve the relationship with God. So what will happen? அவர் என்ன யோசிக்கிறாரோ, அவர் எப்படி ஜனங்களை பார்க்கிறாரோ, ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நாம் பார்க்க முடியும். அப்பதான் உனக்கு உண்மையாகவே என்னது ஆண்டவரோட இருக்கிற ஐக்கியம். அல்லது you are related to God, you have become a child of God, but you are not enjoying the fellowship of God, and you will get the joy, that fullness of joy, that ununderstanding peace only when you have the fellowship. இதுதான் இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்டவர்களுக்கே இந்த சமாதானம் இல்ல, மனசுல அந்த சந்தோஷம் இல்ல, அந்த கரேஜ் இல்ல. அதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த ஐக்கியம் இல்லாததினால. Christian life is never called to be a stagnant life, a standstill life, or just an event life. No, it is a race, it is a progress. போயிட்டே இருக்கணும், கடந்து போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுதான் நம்ம இங்க முக்கியமா பார்க்கிறோம். So the primary hindrance to fellowship is not being true. அவரோட கூட சரியான ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு நிலைமை. நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் சரியா இல்லைன்னா நிச்சயமா நமக்கு அந்த ஐக்கியம் இருக்காது. We will miss that fellowship. These are the ways to have fellowship with God. அது நம்மளோட வாழ்க்கையில இல்ல, நான் I am saved, I was saved on that day அப்படிங்கிற ஒரு நிலைமையில நாம் இருந்தோம்னால் we can never enjoy, we can never live a true Christian life. So அவர் அதனாலதான் very clearly he says,
அப்படி வாழ்கிறவர்கள் எல்லாரும் பொய்யர் அப்படின்றது 7ஆம் வசனம். இப்போ அடுத்த பாயிண்ட்க்கு வர்றாரு. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். இந்த சாப்டர்ல பாருங்க, அதிகமா இந்த ஐக்கியத்தை அவர் முக்கியப்படுத்துகிறார். அண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் பிரசன்ட் டே. அப்படி ஒரு ஃபெலோஷிப் இருந்தா தான் நிச்சயமாய் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர முடியும். நானே என்னை செட் பண்ணிட்டு நானே நல்லா அப்படி ஜப்தப் பண்ணி வேக்த பண்ணி எல்லாம் இருந்தேன்னா நாம வந்து ஒரு ஒரு புதிதாய் ஒரு காரியம் வரும்போது அதை அப்ரோச் பண்ணவே தெரியாது, அதை அட்டன் பண்ணவே தெரியாது. தட் வில் சிம்பிளி blow us off. இட் கேன் ஈவன் பி a ஸ்மால் திங். ஒரு சின்ன கல்லு தான் நம்மளை தடுத்திருக்கோம், தடால்னு விழுவோம். So we have to be very careful. அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். there are two parts in this verse. First, ஒளியில நடக்கிறது. ரெண்டாவது the power of the blood of Jesus. So as I said, the Christian life is not a stagnant life. அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே சோபிஸ்டிகேட்டடா அப்படியே வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இட் இஸ் a walk with Jesus. அவரோடு கூட நாம் ஐக்கியம் மாத்திரம் படுவதில்லை, அவரோடு கூட நாம் நடக்கவும் அழைக்கப்பட்டோம். வேதத்துல நம்ம அநேகர் அப்படி நடந்ததை பார்த்திருக்கோம். ஏனோக்கு தேவனோடு நடந்தார், சஞ்சரித்தார். நோவா பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டிலையும் அநேகர் ஆண்டவரோடு அப்படி ஐக்கியப்பட்டவர்களை அப்படி ஒன் ஹூ வாக்ட் வித் காட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். அதெல்லாம் வேதத்துல பார்த்திருக்கோம். நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? Are we walking with God? Now, if your steps are to be the same as the step of the one who has to come, எவ்வளவு டிசிப்ளின் வேணும் இல்லையா? நமக்குள்ள எவ்வளவு டிசிப்ளின் இருந்தாதான் அவங்க ரைட் லெக் வச்சா நாம ரைட் லெக் வைக்க, கால்கள் ரெண்டும் ஒன்றாய் சரியாய் போக, ஷோல்டர்ஸ் சிரிக்காம சரியா லெவல்ல போக. இதெல்லாம் சோல்ஜர்ஸ் எவ்வளவு அழகா ட்ரெயின் பண்றாங்க. அவங்க அழகா வர்றதை பார்த்தா நமக்கு அவ்வளவு அருமையா இருக்கு அந்த பரேடெல்லாம் பார்த்தா. அப்ப அந்த என்ன வேணும்? டிசிப்ளின் வேணும், ஒபீடியன்ஸ். So walk with God, it involves obedience. It is nothing but the obedient life. So இதுல என்ன இருக்க முடியாது? பாவம், டார்க்னஸ் அதெல்லாம் நம்ம இடத்துல இருக்க முடியாது. அதெல்லாம் இருந்தா நாம அதுல அப்படி நடக்கவே முடியாது, சேர்ந்து நடக்க முடியாது. So resisting the without harboring known sin, அதே மாதிரி resisting the Holy Spirit, இந்த காரியங்கள் எல்லாது இருந்தாதான் ஒரு கீழ்ப்படிதலோடு அவரோடு கூட சேர்ந்து நடக்கும். So walking involves obedience, absence of sin, and acceptance of the guidance of Holy Spirit, and not resisting the Holy Spirit. So walking in the light is walking with God. இந்த உலகத்துல நமக்கு sinless perfection is not possible, we know that. ஆனாலும் according to John, you can walk in the light, you can walk with God when you have an absolute obedience. He is not talking about a sinless life. He knows that it is not possible. At the same time,
If you try to walk with him, அவரோட அந்த பேசல அவரோட கூட நம்ம சேர்ந்து சேர்ந்து நடக்க நடக்க all unwanted things will fall away. We will shred it off. We ourselves will shred it off because we are more focused. We have a different purpose. We will discover our purpose when we walk with God. So that is why Christian life is described as walking, running the race, and all this. So we must walk daily in the light towards light. So that's very important. Yes, walking implies action, continuity, and progress. Since God is active and walking, if you have fellowship with him, you will also be active and walking. சோம்பலா இருக்கிறது, சோர்ந்து போய் இருக்கிறது, சும்மா இருக்கிறது, கிடைச்சத புதைச்சு வச்சிருக்கிற சர்வன்ட் மாதிரி அந்த வாழ்க்கை கர்த்தர் விரும்புவதே இல்லை. அவரை போலவே நாமும் ஆக்டிவா இருக்கணும். Not in the not to be busy in the worldly sense. Worldly sense busyness is what you know, being under Satan's yoke. That's worldly busy. Here we are called to be active like our Lord, as our Lord. So as we walk in the light, we enjoy the continual cleansing of Jesus. That's what I said. When you keep in pace with him, you will lose all unwanted things. There will be a progressive cleansing. God will cleanse you. That's the beauty of walking with God. That's the experience of walking with God, because he is holy. He is a perfect being. We are so imperfect. We are so unholy. Just don't be standing in one place and repeating these things. What God wants is, come along with me. See, we have seen many scientists, many scholars. They are so knowledgeable. We are nothing sometimes. So when we go along with him, with them, we will imbibe so many things by just having a conversation or not even having a conversation. Simple observation. We will learn a lot of things. When this can be possible with worldly relationship, worldly fellowship, how beautiful it would be with godly fellowship. When God is walking and you are walking with him, all your unwanted things will be left away, will be cleansed, removed from you. And we are, even though we are being cleansed, some people will say, I've been already saved, I have confessed everything, but still God says your feet needs cleansing. That is why God washed the feet of the disciples. சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன உலக அற்பமான காரியங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அவைகளும் கழுவப்பட வேண்டும். பேதுரு சொல்றார், முதல்ல கழுவாதீங்கிற, அப்புறம் என்ன சொல்றாரு, என்ன முழுசா கழுவுங்க. So we are to be cleansed. If we are to be cleansed, we have to walk with God. We are walking with God when we meditate on the living word, because he is the word and his word cleanses. So we have to have that experience. This continual cleansing is ours by faith through the blood of Jesus. This does not mean actual drops of blood, but it means the death which he, in our place, he took up on the cross. So the blood of Jesus Christ paid for the penalty of all persons.
past, present and future. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரி. This is a unique characteristic. வேற எந்த ரத்தமும் அந்த விதமாய் செயல்பட முடியாது. ஆபேலின் ரத்தம் was an innocent blood, but it is shouting even till date for vengeance. But our Lord's blood is shouting for grace. That is the difference. ரெண்டுக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம். இந்த யூனிக்னஸ் வேற எதற்கும் கிடையாது. And it can cleanse us from all sin. Sin is definitely a hindrance to the fellowship, but through the blood of Jesus and by the blood of Jesus and through faith, we can be cleansed. And that opens the way to the fellowship with God. That's why he gave us that access. We must remember, we cannot come to fellowship with God through philosophical speculation. நிறைய பெரிய தத்துவ ஞானிகள், கிரேக்கர்கள், உலக அறிஞர்கள் அவிதமாய் முயற்சி அடைந்து தோல்வி அடைந்தார். You can't come to fellowship with God through intellectual education. You cannot come to fellowship with God through drugs or entertainment. ஒரு குரூப் அந்த மாதிரி உலகத்துல இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய கவலைகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதற்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது யூட்டோப்பியன் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? They take drugs, they go after entertainment. You can never come to a fellowship with God through scientific investigation. Chloroform கண்டுபிடிச்சவர் சொல்றாரு, of all the discoveries that I made, I think his name is if I remember Rutherford நினைக்கிறேன், whether I'm right or not, I do not know, but somehow I have a feeling that it must be Rutherford. But அந்த chloroform கண்டுபிடிச்சவர் தான் சொல்றாரு, அவருக்கு அவார்டு கொடுக்கும்போது, of all the discoveries that I made, I discovered that there is a God. ஆனா பாவம் ஐன்ஸ்டைனுக்கு அந்த டிஸ்கவரி இல்லாததுனாலதான் மரண படுக்கையில அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை நான் கண்டு கொள்ளாமலே போய்விட்டேன். நெப்போலியன் சொல்றார், நெப்போலியன் போனபார்ட் சொல்றார், சக்சஸ்ஃபுல் விக்டரிய ஒரு விக்டர், ஒரு ஆர்மி பர்சன், he also says nothing can give us that. See how privileged we are. We are so unworthy. We are nothing. நாம் எம்மாத்திரம், நமக்கு என்ன தகுதி இருக்கு? ஆனா கர்த்தர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் அவரோடு பிள்ளைகளாயிருப்பது மாத்திரமல்ல, அவரோடு ஐக்கியப்படவும் முடியும். இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ பெரிய காரியம், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய அச்சீவர்ஸ், they couldn't have the fellowship with God. So don't lose the fellowship with God. It is so precious. Don't be casual about your fellowship with God. Take it as a precious privilege. So again we see we can only come to fellowship with God first by dealing our sin problem, getting it away from us, because He is a holy God, and for which also He has given us the way to do it. He has taken it up. He has shed His blood, and through the blood of Jesus, we can say that sin can only be cleansed by the blood of Jesus. And there is only one sin that cannot be cleansed by the blood of Jesus. That is the rejection of Jesus Christ. Not accepting the power of the blood of Jesus. அந்த பாவம் மாத்திரம்தான் ரத்தத்தினால கழுவப்பட முடியாது. மற்ற எல்லா பாவங்களும் எப்பேற்பட்ட பாவம், so nothing is beyond His blood.
Because this blood is so powerful. So அதனால நான் இப்படி செஞ்சுட்டேன், அப்படி செஞ்சுட்டேன், இதுக்கு மன்னிப்பு கிடைக்குமா, அதுக்கு மன்னிப்பு, வருத்தமே வேண்டாம். Only our duty is to turn to him, confess, shun everything, come to him. He will give you rest, and then he will teach you. He will discipline you. He will make you take his yoke and to live in a responsible way. Matthew 11:28-30. So இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. நம்ம வாழ்க்கைக்கு இதுதான் அர்த்தமே கொடுக்கிற ஒரு காரியம். 8, 9, 10. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாருங்க, அவர் திரும்ப திரும்ப அந்த ட்ரூத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். இதை வாசிக்க let us pray that this truth will cleanse us and it will help us to be more truthful, because Jesus is the way, the truth, and the life. So let us discover more and more about Jesus and get the revelation about Jesus as the truth, and let us also become more truthful. சரி, 8வது வசனம், 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம். நாம் பொய்யர்னு அங்க போடல பாருங்க. நாம பாவம் செய்யலன்னு சொல்லிட்டோம்னா நாம் பொய்யர்னு அவங்க யோவான் போடல. நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. So he is talking about walking in the light and being cleansed from the sin. That's what we saw. ஆனா ஒரு தடவை கூட அவர் என்ன சொல்லலைன்னா, ஒரு கிறிஸ்டியன், if you walk in the light you will become perfect or you are perfect அப்படின்னு யாரும் சொல்ல. You may be still, as you walk in the light, may also be sinful in certain aspects, but still when you keep walking and truly confess and truly realize your sin, he will definitely cleanse us. அதுதான் அவர் அங்க சொல்றாரு. And if we think we are not sinners or we have no sin in us, we are liars. Truth is not in us. So Spurgeon சொல்றது என்னன்னா, our deceitful heart reveals an almost satanic shrewdness in self-deception. இது நம்மை நாமே வஞ்சிக்கிறது. அது நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிற அந்த குணாதிசயம் பிசாசின் குணாதிசயம். If you say you have no sin, you have achieved a fearful success. ஒரு பயப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிற. நீயா உன்னை என்ன நினைச்சிட்ட, பாவம் இல்லைன்னு சொல்ற. உன்னையே குறித்து ஒரு உயர்ந்த இதை நினைச்சுக்கிட்டு இருக்க. But it is a perverted reason. சரியான ஒரு இது இல்ல, perverted reason. So நாம பாவம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னாலே நாம எங்க இருக்கிறோம், ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ்ல இருக்கோம். ஏன்னா அந்த இடத்துக்கு நமக்கு என்ன அந்த இடத்துல கர்த்தருடைய கிருபையும் வராது, கர்த்தருடைய சத்தியமும் வராது. ஏன்னா நாம என்ன சொல்றோம், நமக்கு பாவம் இல்லைன்னு. இந்த இரண்டும் எங்கதான் இருக்கும், பாவம் இருக்கிற இடத்துல. அக்கிரமம் பெருகும்போது கிருபை பெருகும். அதுக்காக நாம it's not a license for us to sin. We must, the word of God only will give us the clarity. If you just hear somebody saying and just take it like that, that will lead to only wrong conclusions. Always we should follow the word of God and the guidance of the Holy Spirit.
From what we hear, we must go and discover. So, God's grace and mercy is extended only to sinners. இப்போ யாராவது கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, பெரிய பாவம் எல்லாம் செய்யறது இல்ல, சின்ன சின்ன தப்பு தான் அப்படின்னு சொல்றவங்க, நான் ஐ எம் ஒன்லி ஹியூமன், நோ ஐ எம் நாட் அ செயின்ட். ஐ சி யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், we are not saints. All these things are possible. அங்க நம்ம சில சமயத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், பொய் சொல்லணும், we have to compromise with the world. இப்படி சில பேர். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு குரூப், அது என்ன சொல்றது, no one is perfect. You see, all of us have sinned, no one is perfect. ஆனா இந்த கூட்டத்துக்கிட்ட எல்லாம் என்ன இருக்காதுன்னா, கர்த்தருடைய கிருபையும் இருக்காது, கர்த்தருடைய இரக்கமும் இருக்காது. இந்த கிருபையும் இரக்கமும் யார்கிட்டதான் இருக்கும், நான் பாவி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள்ட்ட தான் இருக்கும். 2 பேர் ஜெபிக்க போனாங்க. ஒருத்தர் என்ன சொல்லிட்டே இருந்தாரு, அவர் எவ்வளவு நல்லவர்னு பேசிக்கிட்டே இருந்தாரு. இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, நான் ஏழை பாவி, எனக்கு இறங்கும்னு சொன்னார். பவுல் என்ன சொன்னாரு, பாவிகளில் பிரதான பாவி நானுன்னு சொன்னார். நான் நிர்பந்தப்படுத்துகிறேன், நிர்பந்தமான பாவி நான் செய்ய நினைக்கிறேன், ஆனா செய்ய முடியல. இதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். அந்த சத்தியம் நம்ம கிட்ட இருக்கணும், அந்த உண்மை இருக்கணும், அந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும், அந்த ரியலைசேஷன் இருக்கணும். அவர்கிட்ட நெருங்கி வரணும். யூ நோ வாட், இது இருக்கிறப்பதான் நம்ம கர்த்தர்கிட்ட நெருங்கிட்டே இருப்போம். அவரை சார்ந்துகிட்டே, அவரை பிச்சுக்கிட்டே, will be clinging on to God. நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துருச்சுன்னு வைங்களேன், எல்லாம் தப்பா போகும். அந்த மெத்தனமே எல்லா தப்புக்கும் வழி. எதுல வந்தாலும் சரி, இந்த சாட்டிஸ்பாக்சன், or I'm not saying not to be satisfied. Contentment is the best way of worship. நான் அதை சொல்லல. பட் அந்த ஒரு என்ன சொல்றது, காம்ப்ளசன்சி, ஒரு தைரியம், ஒரு நிறைவுன்ற ஒரு உயர்ந்த எண்ணம், மிஞ்சி எண்ணுகிற எண்ணம், இதெல்லாம் வந்துருச்சுன்னா கிரேஸு வராது, மர்சிக்கு அங்க இடம் இல்லை. கர்த்தர் தூரத்துல இருந்துதான் வேடிக்கை பார்ப்பார். ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார், மேட்டுமையானவர்களையோ கர்த்தர் தூரத்திலிருந்து பார்க்கிறார், அறிகிறார். அங்க இருந்தா வேடிக்கை பார்ப்பார். He will not be near you. So we need to realize the victory and forgiveness that comes from saying, I am a sinner, even a great sinner, but I have a Savior who cleanses me from all sin. நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினேன், வா என்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன். அவர்கிட்ட போயிட்டோம்னா, அவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டோம்னா, நான் தான் பாவிதான் சுவாமி, ஆனா நீர் என்னுடைய மீட்பர், எனக்காக ரத்தத்தை சிந்தினீர், வா என்று அழைத்தீர் சொன்னோம்னா நமக்கு நிச்சயமா என்ன உண்டு, மன்னிப்பு. So because of this work of his righteousness, he is our friend. He is ensuring that all our sins would be forgiven because he has paid the penalty. And so it is for us to remain in his fellowship. Keep his fellowship always precious. Hold on to it. God is being faithful and just to forgive us in light of Jesus. இயேசு கிறிஸ்துவின் பரிவுரையினாலே, இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சம்பாதித்தீந்த ரட்சிப்பினாலே, அவர் நமக்காக கிரயம் செலுத்தினது, he has paid it all for us. God is willing to forgive us because God is holy, God is righteous, God is just. Sin is to be punished. Sin cannot be reconciled. But still we are enjoying this grace because of Lord Jesus. அதைத்தான் இங்க அழுத்தமா அவர் சொல்றார். So treat God truthfully and he will treat you truthfully. நாம் உண்மை உள்ளவர் என்று நம்பி
நாம் உண்மை இல்லாதவராய் இருக்கும் போதே நாம் உண்மை உள்ளவர் என்று நம்புகிற உண்மையுள்ள தேவன் அவர். அவருடைய உண்மை பெரியது. Great is his faithfulness and truthfulness. And then he will be faithful and just to forgive you your sins and to cleanse you from all unrighteousness. So if we deny the presence of sin, we are self-deceiving ourselves and we are denying God's word. The idea is, when we say we have no sin, God's word is not in us. We have no relationship. We have no fellowship with God because Jesus is the word of life. So, ஒருவனுடைய கெட்ட நடத்தையினாலே தேவராஜ்யத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டான் என்று சொல்லுவதை விட, ஒருவனுடைய சப்போஸ்ட் குட்னஸ்னால அவன் நல்லவன் நினைச்சு செல்ஃப் டிசெப்ஷன்ல இருக்கான் பாருங்க, அவன் தான் உள்ள என் தரான். இவன் இப்ப 2 பேர் இருந்தாங்க இல்லையா, 2 மகன்கள். இளைய மகன் தவறு செய்தான், பாவி. அவன் தகப்பனுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் அழித்தான். ஆனா அவனுக்கு கிடைச்ச மன்னிப்பு எப்படிப்பட்டது? அவனுக்கு எல்லாம் உயர்ந்த ஒரு இதை கொடுத்தார். கூடையே இருந்தான், ஆனா தகப்பனுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளாமல் இருந்தான். தகப்பனை அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? செல்ஃப் டிசெப்ஷன். அவதான் சொல்றான்ல, நான் உங்களோடயே இருந்தேன், நான் ஒரு நாளாவது, அப்பதான் அவனுடைய உண்மை வெளியே வருது. ஒரு நாளாவது எனக்கு இப்படி ஒரு ஆட்டம் அடிச்சிங்களா? ஒரு நாளாவது என் நண்பனை கூப்பிட்டு வந்தீங்களா? So see his understanding. So how much he has understood his father. நிறைய சமயத்துல நம்ம அந்த மூத்த மகனை போல இருந்து விடக்கூடாது. செல்ஃப் டிசெப்ஷன். அதே மாதிரி அடுத்தவனை ஜட்ஜ் பண்ணிடவும் கூடாது. அவன் கெட்ட குமாரன். நம்ம இனிமே அந்த கதையை கெட்ட குமாரன் கதைன்னே சொல்ல வேண்டாம், இளைய குமாரன் கதைன்னே சொல்லுவோம். பிகாஸ் he is not a கெட்ட குமாரன். மூத்த குமாரன் தான் கெட்ட குமாரன். ஸோ அவனை இளைய குமாரன்னே நம்ம சொல்லுவோம். அந்த கதையை பேரபிள் ஆஃப் த செகண்ட் சன் என்று சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். செல்ஃப் டிசெப்ஷன். வாட் இஸ் தட்? ஐ ஆம் நாட் அ சின்னர். அப்படி சொன்னோம்னா அது பொய். அது அந்த பொய்யே ஒரு பாவம். அந்த பாவத்தை நாம பிராக்டிஸ் பண்ணிட்டு, ஸோ 1 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறபடி, லெட் நோ ஒன் டிசீவ் ஹிம்செல்ஃப். கலாத்தியர் 6:3 வாசிக்கிறபடி, ஒருவன் தன்னைத்தான் நினைப்பதற்கு மேலாக நினைத்துக் கொள்ளும். Anyone thinks he is something and he is nothing, he deceives himself. Self-deception is one of the snares of human heart. இப்போ நம்ம மூளைய, நம்மளுடைய இருதயம், இதுல எல்லாமே அந்த ஜென்ம சுபாவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல இந்த மாதிரி இருதயத்துல இந்த காரியமும், இது ஏதோ புதுசு கிடையாது, இது ஆதியில இருந்து உள்ளுக்குள்ள இருக்கு. இது இந்த காரியம் நமக்குள்ளேயே இருக்கு, மனுஷ இருதயம். அதனாலதான் எரேமியா 17 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, மனுஷனுடைய இதயம் மகா கேடும் திருக்கும் உள்ளது. மார்க்கு, மத்தேயு, இதுல எல்லாம் வாசிக்கிறோம். இருதயத்திலிருந்து என்னெல்லாம் வெளியே வரும், பெரிய லிஸ்ட் இருக்கு. சோ அப்படிப்பட்டதெல்லாம் உள்ள நம்ம ஏதோ ஒரு மனுஷனுடைய இருதயத்துல இல்ல, ஒவ்வொரு இருதயத்திலும் இருக்காது. And it is so designed, so devised that all these things are there because of the sin that entered. God made in his image. அவரை போல நம்ம நினைக்கணும், அவரை போல வாழணும் தான் நம்மளை படைச்சாரு. பட் பிகாஸ் ஆஃப் த கரப்ஷன் ஆஃப் த sin, all these things have come into us. So we have to be very, very careful. Contradicting God and seeking a contradiction in God. நாம்
பாவம் இல்லை என்போமானால் கான்ட்ரடிக்டிங் காட். சீக்கிங் a contradiction in God என்னன்னா நாம் அவரை பொய்யராக்குகிறோம். ஒளியில் நடக்கிறோம்னு சொல்லிட்டு இருள்ல நடந்துகிட்டு இருக்கோம். So when we say there is no sin, we are contradicting God's word. And that way we seek a contradiction in God. They are called as excusers, blame shifters, இந்த கான்ட்ரடிக்டர்ஸ் எல்லாம், இந்த செல்ஃபிஷ் பீப்புள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஏவாள் அந்த காலத்துல அப்பவே சொன்னாலே சர்ப்பம், ஆதாம் உடனே நீர் கொடுத்த ஏவாள், பிளேம் ஷிஃப்டர்ஸ். இன்னைக்கு யாரும் நம்ம பாருங்க, நம்ம யாராவது ஒருத்தர் குற்றம், சின்ன விஷயமா இருக்கட்டுமே, அதை குற்றப்படுத்தினா உடனே சரி அது நம்ம குற்றம் அப்படின்னு ஏத்துக்க மாட்டோம். அதை ஏத்துக்கிட்டோம்னா நமக்குள்ள ஆண்டவரோட சுபாவங்கள் வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நாம பழைய அதே கொஞ்சம் நாம கூட அதை கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். பழைய சுபாவம் இன்னும் இருக்குன்னு அர்த்தம் என்னன்னா, நாம யாராவது நம்மள சொல்லிட்டாங்கன்னா உடனே அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லும். உடனே we will shift the blame. So we have to be careful. அடுத்தது ஜஸ்டிஃபை பண்ணுவோம். அடுத்தது ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லும். We will never accept. இது நமக்குள்ள இருக்கிற ஒரு ஜென்ம சுபாவம். இது நம்மிடத்தில் இருக்கும் வரை நாம் இன்னும் மெச்சூர் ஆகல, பூரணர் ஆகவில்லை. இதுவே நமக்கு ஒரு ஸ்கேல். Solution is we should abide in this word. If we know the word only, we will know that this is wrong. We should not do this. We should accept. So all that things were, all those things are there. So finally, when we finish this, let's all say this small prayer. If you can just silently repeat these things as you see in the post. Search me, O God, and know my heart. Try me and know my thoughts. See if there be any wicked way in me, and lead me in the way everlasting. Amen. Amen. So, thank you, everyone. God bless you. God be with you. Thank you, Annie. Thank you. Thank you. Thank you. God bless you. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you, Annie. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you, Annie. Thank you, Ma. Thank you. Thank you. God be with you.